ஸோ ஸ்டோரேஜ் சர்வீஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஒர்க் அவுட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டோரேஜ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ அந்த 4 டைப்பை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா பிளாப். ஸோ பிளாப் அப்படிங்கிறது பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்ரிவேஷன் தான் பிளாப், பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே இங்கே எதை சொல்லுவாங்க அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இப்போ ஸ்ட்ரக்சர் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ அதை தவிர மற்ற எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். ஸோ அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், ஸோ இதெல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் வரும். ஸோ முக்கியமாக மீடியா ஃபைல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டாக இருக்கிற வேர்டு, பிடிஎஃப்பு, எக்ஸல், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபைலை மட்டும்தான் இந்த அஷூர் பிளாபில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது அஷூர் ஃபைல்ஸ். ஸோ இந்த அஷூர் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ஓஎஸ், அதுக்கப்புறம் டேட்டா டிஸ்க்கு, ஸோ ரெண்டுமே ஓவர்லோட் ஆகிடுச்சு. நம்ம விர்ச்சுவல் மிஷினில் சி ட்ரைவும் டி ட்ரைவும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அடிஷ்னலாக நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், எக்ஸ்ட்ரா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா இந்த அஷூர் ஃபைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரைவ் மாதிரி, ஸோ கூகுள் ட்ரைவ் மாதிரி ஒரு தனியாக ஒரு ட்ரைவை க்ளவுடில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை விர்ச்சுவல் மிஷினுக்கு கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம அந்த ஃபைலை எப்படின்னா நார்மல் லோக்கல் டிஸ்கில் ஷேர் பண்ணுற மாதிரியே ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் ஸோ அஷூர் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கும் நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு இடையில் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, ஸோ ட்ரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ச்சிவ். ஸோ ஆர்ச்சிவ் அப்படிங்கிறது ஒரு புதுசாக இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் டைப். ஸோ ஆர்ச்சிவ் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஃபைல்ஸு ஒரு ஃபோல்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டர் தான் ஆர்ச்சிவ் ஃபோல்டர்னு சொல்லுவோம். ஸோ க்ளவுட்லேயும் அதே மாதிரி ஒரு ஆர்ச்சிவ் ஃபோல்டர், ஒரு ஆர்ச்சிவ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் அந்த ஃபைல் அக்சஸே பண்ணல, இல்லை 1 வருஷம் அக்சஸ் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி லாங் டூரேஷன் நீங்கள் அக்சஸே பண்ணாத ஃபைல்ஸு இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதில் மூவ் ஆகிறதா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ட்ரைவில் அந்த ஃபைல் இருக்கும்போது நீங்கள் பேமெண்ட் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்ச்சிவ் ஃபோல்டருக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் அதில் 50% பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ஸ்டோரேஜோட அக்கௌண்ட்டே மாறுறதுனால உங்களுக்கு அந்த பில்லில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் டி ட்ரைவில் வச்சுருக்க ஃபைலை இந்த ஆர்ச்சிவ் ஃபோல்டர் மூவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அந்த பில்லை கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே உண்டு. இது ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும், இல்லை நம்மளே கூட அந்த மாதிரி செட்டிங்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ 30 நாளைக்கு 30 நாள் வரைக்கும் நம்ம அந்த ஃபைலை ஒரு முறை கூட ஓப்பனே பண்ணல அப்படின்னா அந்த ஃபைல் இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ அது இங்கே இருக்குது. இது அந்த 4 ஃபைல் டைப்புக்கு அடுத்தது ரீசெண்டாக புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ நமக்கு லாங் டூரேஷன் நம்ம ஃபைல் அக்சஸே பண்ணாமல் இருக்கோம், ஸோ தேவையில்லாத ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே அந்த ட்ரைவுக்குள்ளே டம்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் மெத்தட். ஸோ அடுத்தது அஷூர் கியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ரீட்டிங்கோ இல்லை ஒரு ரிமைண்டர் மெசேஜோ நம்ம யாருக்காவது கொடுக்கணும், இல்லை ஒரு நார்மலாக நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற ரிமைண்டர் அலாரம் மாதிரி தான். ஸோ ஒரு அலாரம் க்ரியேட் பண்ணணும், ஒரு ரிமைண்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கியூ மெசேஜை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கியூ மெசேஜ் மூலயமா நம்ம பர்டிகுலர் டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட மெசேஜை செட் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஒரு ரிமைண்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இது பெருசாக யூஸ் ஆகாது. ஸோ அந்த மெசேஜ் எல்லாமே க்யூவில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலையில் 9 மணிக்கு
ஒரு க்ரீட்டிங் சொல்லணும் அப்படின்னா அந்த 9 மணிக்கு அந்த க்ரீட்டிங்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம க்ளவுடை விட்டு வெளில வந்துட்டால் போதும். ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த க்ரீட்டிங்கோ அந்த மெசேஜோ உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணும். ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ டைம் நம்ம எவ்வளோ நேரம் டூரேஷன் செட் பண்ணிக்கலாம். 1 செகண்டில் ஆரம்பித்து 1 மணி நேரம், 1 நாள், ஸோ எவ்வளோ டூரேஷனாலும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ டைம் டூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கியூ மெசேஜஸ் சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது சென்ட் ஆகி முடித்ததும் ஸ்டோரேஜ்லேருந்து டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ அடுத்தது அஷூர் டேபிள். இப்போ அஷூர் டேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் அப்படின்னாலே ரிலேஷன் டேட்டா பேஸுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த அஷூர் டேபிள் ரிலேஷன் டேட்டா பேஸுக்குள்ளே வராது. ஸோ நான் ரிலேஷன் டேட்டா பேஸ். ஸோ நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது கொரிஸ் மூலியமாக தான் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் டேபிள், ஸோ அதோட என்டிட்டிஸ்லாம் கொடுத்து, அதாவது என்டிட்டிஸ் அப்படிங்கிறது காலம் நேம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேட்டாவை ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே அஷூர் டேபிளில் பண்ண மாட்டோம். ஸோ கொரிஸே இல்லாமல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலிமா மட்டும் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அஷூர் டேபிள். இது NoSQL டேட்டா பேஸில் வரும். ஸோ நார்மல் SQL டேட்டா பேஸில் வராது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த அஷூர் டேபிளையும் நீங்கள் பவர் BI கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்கள் டேட்டா பேஸ் தான் பவர் BI கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் இந்த அஷூர் டேபிளை கூட பெருசாக ஒரு 50 டேட்டா, 100 டேட்டா, 1000 டேட்டா, 2000 டேட்டா நீங்கள் டைப் பண்ணி வச்சு இதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் அனலைசிஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது அஷூர் டிஸ்க் ஸ்டோரேஜ். ஸோ டிஸ்க் ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ விர்ச்சுவல் மெஷினில் பார்த்தீங்கன்னா C டிரைவ்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், D டிரைவ்னு ஒரு ஸ்டோரேஜ். ஸோ அதுதான் டிஸ்க் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்க் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் OS டிஸ்க் தனி, டேட்டா டிஸ்க் தனி. ஸோ OS டிஸ்கில் ஸ்டோர் ஆகும்போது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி இருக்கும், VHD. ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் அஷூர் சர்வர் விர்ச்சுவல் மெஷின் ஒரு நேம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் இருக்கும், .vht அப்படின்னு முடியும். VHDங்கிறது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஸோ அந்த OSோட டீட்டெயில் எல்லாமே இந்த டிஸ்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி டேட்டாக்குன்னு தனியாக இன்னொரு டிஸ்க்கும் கிரியேட் ஆகும், அதுவும் இந்த டிஸ்க் ஸ்டோரேஜுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். முக்கியமாக இதை நம்ம OSஐ ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்க் ஸ்டோரேஜுக்கு அஷூர் ஃபைல் ஸ்டோரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டிஸ்க் ஸ்டோரேஜ் OSக்காக மட்டுமே டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் நம்ம டேட்டா டிஸ்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பேக்கப் வால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வால்ட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு சேஃப் ஸ்டோரேஜ் தான் வால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு வால்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாவை வால்ட்டுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு திரும்ப அந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜ் டெலிட்டே பண்ண முடியும். ஸோ ஒரு சேஃபான ஒரு செக்யூரான ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா இந்த பேக்கப்புக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு எப்போனாலும் நீங்கள் அதை ரெக்கவரி பண்ணிக்கிற ஆப்ஷனும் உண்டு. ஸோ அதுக்கு தனியாக பேமெண்ட் உண்டு. ஸோ எல்லா சர்வீஸுக்குமே தனித்தனி பேமெண்ட், அந்த சர்வீஸோட ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் அது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து, நீங்கள் லாங் டூரேஷன் அதை வச்சுருக்கீங்களா, ஷார்ட் டூரேஷன் வச்சுருக்கீங்களா அதை பொறுத்து உங்களுக்கு ரீட்டைல், ஹோல்சேல் அந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் உண்டு. அடுத்தது அஷூர் மானிட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் மெஷினே வந்து மானிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ விர்ச்சுவல் மெஷினோட ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே அஷூர் மானிட்டரில் போயிட்டு மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ரியல் டைமில் CPU எவ்வளோ லோட் ஆகுது, ஸோ அதனுடைய கிராஃபிக்ஸ் கார்டு, அதனுடைய GPU எவ்வளோ லோட் ஆகுது, அது எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக லோக்கல் கம்ப்யூட்டரில் டாஸ்க் மேனேஜரில் போய் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே அஷூர் மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் விர்ச்சுவல் மெஷினோட ரியல் டைம் டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ நம்ம அதை கிரியேட் பண்ணும்போது நான் அதை காட்டுறேன், ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் தான் இந்த அஷூர் மானிட்டர். ஸோ அந்த டேட்டா எல்லாமே இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். அடுத்தது CDN. ஸோ CDN கேள்விப்பட்டிருப்பீங்க. CDN கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ நீங்கள் இந்த தமிழ் ராக்கர்ஸ், ஒன் தமிழ் MV, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் போயிட்டு மூவிஸ் டவுன்லோட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணும்போது
அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறது OneTamilMV.kivi அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அந்த லாகின் அந்த யூஆர்எல்ல தான் டைப் பண்ணி உள்ளே போவீங்க. உள்ளே போனோன்னா உங்களுக்கு அந்த வெப் பேஜுக்குள்ளே வெப் சீரிஸ் ஸோ அந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க் எங்கே போகும் அப்படின்னா சிடிஎனுக்கு தான் போகும். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கில் தான் அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் நம்ம டேட்டாவை டவுன்லோடே பண்ணுவோம். அது டொரண்ட்டில் பண்ணாலும் சரி, நீங்கள் நார்மலாக டைரக்ட் டவுன்லோட் பண்ணாலும் சரி. ஸோ டொரண்ட்டில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிடிஎனுக்குள்ளே தான் அந்த டேட்டா இருக்கும். எதுக்காக இந்த சிடிஎனில் அந்த டேட்டா போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா லேட்டன்சி கம்மியாக இருக்கும். நீங்கள் கேட்ட உடனே கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக டொரண்ட் லிங்க் கொடுக்கும். ஸோ டொரண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டொரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சீடிங் எதுக்காக அந்த சீடிங் இருக்குது? சீடிங்கில் என்ன பண்ணால் நடக்குது? கரெக்டு தான். இப்போ எப்படின்னா இப்போது நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்தில் இப்போ சீதை வந்து டெவலப் பண்ணுறேன், நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சீதை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கும்போது என்கிட்டே தான் அவனுக்கு அந்த லிங்க் வரும். அதாவது டவுன்லோட் லிங்க்கு என்கிட்ட தான் ஷேர் ஆகும், என்கிட்ட தான் அந்த ஃபைலே ஷேர் ஆகும். அதுதான் சீடிங்னு சொல்லுவாங்க. அந்த சீடிங் எல்லாமே சிடிஎனுக்குள்ளே தான் நடக்கும். நீங்கள் நார்மலாக மற்ற வெப்சைட் டைரக்ட் டவுன்லோட் லிங்க்லாம் அந்த சிடிஎன் இருக்காது. சீடிங் கொடுக்கும்போது நீங்கள் மெயின் சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற வேலை கிடையாது. நீங்களே ஒரு சர்வர் ஆக்ட் ஆகுங்க, நீங்களே ஒரு சர்வர். நீங்கள் டெலிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பல பேருக்கு அதை சீட் பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகேவா? அது எல்லாமே இந்த சிடிஎனுக்குள்ளே நடக்கும். சிடிஎன் ஒரு பெரிய ஸ்டோரேஜ், ஒரு மீடியா ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்டோரேஜ் தான் சிடிஎன். ஸோ அதிகமாக பிஸ்னஸ் நடக்கிறது சிடிஎன் தான். அஷூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் சிடிஎன் மூலமாக நடக்கும். ஸோ அது மெயின் அட்வான்டேஜ் லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லேட்டன்சி கம்மியாக இருக்கும்போது டிலேஸ் இருக்காது, சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்கும். அதெல்லாம் டொரண்ட் லிங்கில் டவுன்லோட் பண்ணும்போது சீக்கிரமாக டவுன்லோட் ஆகும். நார்மல் டைரக்ட் லிங்கில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் டொரண்ட் லிங்கில் டவுன்லோட் பண்ணும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்கும். எம்பிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா 200 இல்லை மினிமம் ஒரு எம்பிபிஎஸ்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும், கேபிஎஸ்சில் இல்லாமல். ஸோ அடுத்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இந்த எல்லா ஸ்டோரேஜ் டைப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வேணும். இப்போ நம்ம எப்படி விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு பேசிக்கில் ஆரம்பித்து டிஸ்க்கு, நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டு கீழே இருக்கும், அதாவது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம், எதனால இந்த பேராமீட்டர்ஸை நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டைப். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டைப்பில் நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டோரேஜ் டைப்பும் ஒரு குறிப்பிட்ட பர்பஸுக்காக டெடிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் V2. ஸோ ஜென்ரல் பர்பஸ் V2 அப்படின்னா வெர்ஷன் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இதில் தான் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ பிளாக் சப்போர்ட் பண்ணோம், ஃபைல் ஸ்டோரேஜ் அதாவது ஃபைல் ஷேர் சப்போர்ட் பண்ணோம், கியூவு, டேபிள், டிஸ்க்கு. ஸோ இருக்கிற எல்லாமே இந்த ஜெனரல் பர்பஸில் அந்த ஸ்டோரேஜோட டைப் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதில் பெர்ஃபார்மன்ஸ் டயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நார்மல் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், ப்ரீமியம் அப்படின்னா அதில் நம்ம M.2 ஸோ லேட்டஸ்ட்டு ட்ரைவோட சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கடுத்தது சப்போர்ட்டட் அக்சஸ் டயர்ஸ். ஸோ இங்கே ஹார்ட்டு, கூலு, ஆர்ச்சிவ். ஸோ ஆர்ச்சிவ்ங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ஆர்ச்சிவ்ங்கிறது லாங் டூரேஷன், ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை டைப்பை தான் ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்னா என்ன அப்படின்னா அடிக்கடி நீங்கள் அந்த ஃபைலை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு C டிரைவில் உள்ள ஃபைல் வந்து நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும் போதெல்லாம் அக்சஸ் ஆகிட்டே இருக்கும்.
அப்படி தானே? ஸோ நீங்கள் பிசி ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அக்சஸ் ஆகிற ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் தான். ஸோ சி ட்ரைவ் ரன் ஆகாமல் ஓஎஸ்ஏ லோட் ஆகாது. ஸோ அப்போ அந்த ஓஎஸ் டிஸ்க் அப்படிங்கிறது ஹாட் ஸ்டோரேஜுக்குள்ளே தான் இருக்கும், ஹாட் டயருக்குள்ளே தான் இருக்கும். இதே கூல் ஸ்டோரேஜ் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம், ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டி ட்ரைவ். ஸோ டி ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணுவோன்னு கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஷார்ட் டூரேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் டூரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கூல் அக்சஸ் டயர்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ச்சிவ் அப்படின்னா லாங் டூரேஷன், கூல் அப்படின்னா ஷார்ட் டூரேஷன், ஹாட் அப்படின்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஹார்ட்டுக்குள்ளே வரும். அடுத்த ரிப்ளிகேஷன். ஸோ நம்ம டேட்டா ரிப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டேட்டா ரிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஜியோ, அதாவது ஜியாகிரபிக்கல் ரீஜனில் ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னா ஜிஆர்எஸ். அதுக்கடுத்தது சோன்ஸ். ஸோ சோனில் இருக்கணும்னா இசட்ஆர்எஸ். அதுக்கடுத்தது ஆர்ஏஜிஆர்எஸ் அப்படின்னா ரீஜியன். ஸோ ரீஜியன் இருக்கும், கூடவே வந்து ஜியாகிரபி. ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அப்படின்னா ஆர்ஏஜிஆர்எஸ். அதுக்கடுத்தது எல்ஆர்எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜியன் மட்டும் இருக்கும். ஸோ லோக்கல் ரீஜன் மட்டும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த டைப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆகணுமோ அதை பொறுத்து ரிப்ளிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது டெப்ளாய்மெண்ட் மாடல். ஸோ டெப்ளாய்மெண்ட் மாடல் எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெசோர்ஸ் மேனேஜர். ரெசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னா நம்ம தான் அட்மின். ஸோ நம்ம தான் அந்த ரெசோர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அஷூர் க்ரியேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நமக்கு தேவையான அக்கௌண்ட்டை நம்ம தான் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ என்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்கிரிப்டட் தான். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ரெண்டாவது ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 2ல் உள்ள எல்லாமே வரும். ஆனால் ஒன்று வராது பார்த்தீங்கன்னா அக்சஸ் டயர் மட்டும் சப்போர்ட் பண்ணாது. ஸோ மற்றபடி உங்களுக்கு வெர்ஷன் 2ல் உள்ள அத்தனை சர்வீஸுமே அவைலபிள். கூட ஒன்று எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் மாடலில் கிளாசிக் டெப்ளாய்மெண்ட் மாடல் யூஸ் ஆகும். ஸோ கிளாசிக்ங்கிறது ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் அட்மினாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெசோர்ஸ் மேனேஜர், அதாவது அட்மினாக இருக்கணும், அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் இருக்கணும், அப்படின்னா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ மூணாவது பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ பிளாப் ஸ்டோரேஜில் உங்களுக்கு சப்போர்ட் சர்வீசஸ் மட்டும் மாறுது. என்னென்னா பிளாபு, அதுக்கப்புறம் பிளாப்ஸ் அப்பன். ஸோ அப்பன்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அது பழைய சர்வீஸ் ஆக்சுவலி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். ஸோ பிளாபில் ஏன் ஸ்டாண்டர்டு ட்ரைவ் மட்டும் கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் டயர் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாபுங்கிறது ஒரு பல்க் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் மெத்தட். ஸோ பிளாப் அப்படின்னாலே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ஸோ மீடியா டேட்டா தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட டேட்டா எல்லாமே இந்த பிளாப் ஸ்டோரேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆடியோ, வீடியோ, ஸோ மூவிஸ், அப்புறம் கிளிப்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஏன் பிளாபில் ஸ்டாண்டர்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க? ஸோ ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் M2O இல்லை SSDO நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் டூரேஷன் தான். இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் எல்லாமே வீணாக போயிடும். ஆனால் இதுவே நார்மல் பழைய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா மெட்டல் டிஸ்க் இருக்கும், மெக்கானிக்கல் பார்ட் எல்லாமே அதில். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் டேமேஜே ஆகாது. ஸோ எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் SSDயில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் தான். அதுக்கான டூரேஷன் ஒரு 10 வருஷம் மேக்ஸிமம். ஸோ லாங் டூரேஷன் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் பிளாபில் ஸ்டாண்டர்டை மட்டும் சப்போர்ட் பண்ணுது, ப்ரீமியம் சப்போர்ட்டு கிடையாது அதில். அடுத்தது சப்போர்ட்டட் அக்சஸ் டயர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, கூலு, ஆர்ச்சிவ், ஸோ மூணுமே இருக்குது. நீங்கள் அடிக்கடி அக்சஸ் பண்ணுறதா இருந்தால் ஹார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டூரேஷன் ஒரு நாள், 10 நாள், ஒரு மாதம், இந்த மாதிரி டூரேஷனில் நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா கூலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாதம், வருஷம் அப்படி தான் நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்கன்னா ஆர்ச்சிவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ அடுத்தது ரிப்ளிகேஷன் ஆப்ஷனில் இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க. LRS, அதுக்கு அடுத்தது GRS, அதுக்கப்புறம் RAGRS. ஸோ இதில் ஒன்று மட்டும் இதில் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும்
ஆர்ஏஜிஆர்எஸ் இருக்குது, எல்ஆர்எஸ் இருக்குது. இசட்ஆர்எஸ் ஜோன் ரிடன்டன்ட் ஸ்டோரேஜ் மட்டும் இதில் மிஸ் ஆகும். மற்றபடி 3 ஸ்டோரேஜ் இருக்குது. ஜோனில் மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வச்சிங்கன்னா ஒன்று ஆர்ஏஜிஆர்எஸ், அதாவது ரீஜியன் ப்ளஸ் ஜியாகிரஃபி ஸ்டோர் பண்ணலாம், ஜியாகிரஃபி ஸ்டோர் பண்ணலாம், லோக்கல் ரிடன்டன்ட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 தான் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி டெப்ளாய்மெண்ட் மாடல், ரெசோர்ஸ் மேனேஜர் தான், இதுவும் என்கிரிப்டட் தான். ஸோ நீங்கள் சேஃபாக உங்கள் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஷேரை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் மேக்னட்டிக் டிரைவ், ஸோ அதுதான் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லோ காஸ்ட்டு. 1 ஜிபிக்கு எஸ்எஸ்டி ப்ரீமியம் டைப் யூஸ் பண்ணும்போது 1 ஜிபி 500 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, இதுக்கு அதிலே 50% தான். ஸோ 250 ரூபா தான் 1 ஜிபிக்கே இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அதுதான் லோ காஸ்ட் பர் ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்காக நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான், அதாவது பிளாகை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி இல்லை இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ். ஸோ அடிக்கடி நீங்கள் டேட்டாவை அக்சஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துங்க. நெட்ஃப்ளிக்ஸில் உள்ள எல்லா மூவிஸையும் எல்லா நேரமும் எல்லாம் அக்சஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ புதுசாக வந்த ட்ரெண்டிங்கில் உள்ள மூவிஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. இதுவே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்தது. அஜித்தோட படம் கிடையாது. ஹாலிவுட்டில் காட்ஃபாதர்னு ஒரு 3-4 பாட்டு வந்தது. ஸோ காட்ஃபாதர் படத்துக்கெல்லாம் காட்ஃபாதர் அந்த படம் தான். ஓகே, ஒரு கேங்ஸ்டர் படம். ஸோ அந்த படத்தை இப்போவும் அந்த படத்தை போய் தெரிஞ்சவங்க தான் பார்ப்பாங்களே தவிர எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இப்போ ப்ரீமியம் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சி தான் கொடுப்பாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் M2 இருக்கலாம், இல்லை நார்மல் 2.5 எஸ்எஸ்டியாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி, அதாவது ஸ்பீடாக இருக்கும், ஆனால் காஸ்ட் அதிகம். உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி, ஸோ சரியான ஸ்பீடில் உங்களுக்கு அது ப்ளே ஆகணும், அந்த ப்ராசஸிங்க்கான டைம் எடுத்துக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் ஸ்டோரேஜுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி இதை முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் இன்டென்சிவ் ஒர்க் லோட் அப்படின்னா இந்த மெஷின் லேர்னிங். ஸோ இந்த மாதிரி டைமை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒர்க்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ மெஷின் லேர்னிங், பிக் டேட்டா, ஸோ அதே மாதிரி ஏஐ, இந்த மாதிரி ஒர்க் லோட்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரீமியம் ஸ்டோரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரையர் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். வெறும் டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மட்டும் ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். ஸோ மற்றபடி நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, அனலிட்டிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரி வராது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் ஸ்டோரேஜுக்கு தான் போயாகணும். ஸோ அடுத்தது அக்சஸ் டயரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு டேபிளில் காட்டியிருப்பான். ஸோ ப்ரீமியம் ஸ்டோரேஜு அது வந்து இப்போது ப்ரீவியூவில் தான் இருக்குது, இன்னும் அதை வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகேவா, அதெல்லாம் ப்ரீவியூ அப்படின்னாலே அது பீட்டா வெர்ஷன் அர்த்தம். ஸோ பீட்டாவில் தான் இருக்குது இன்னமும், அது இன்னும் டெவலப் பண்ணி ஃபுல்ஜில் கொடுக்கல. ஸோ ஹார்ட் ஸ்டோரேஜ்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக அக்சஸ் பண்ணுறது ஹார்ட் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். அடுத்தது கூல் ஸ்டோரேஜ்னால் இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ், ஆனால் அதனுடைய டைம் வந்து 30 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்போயாவது ஒரு தடவை அக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது கூலாக இருக்கும். ஸோ ஆர்ச்சிவ்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அக்சஸே பண்ணலை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எப்போயாவது அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுதான் ஆர்ச்சிவ் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரேராக நீங்கள் ஒரு டேட்டாவை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே, இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேமெண்ட்டும் ஒரு மினிமம் பேமெண்ட்டை இங்கே பே பண்ணால் போதும். ஸோ உங்கள் டேட்டா சேஃபாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ லோக்கல் ரிடன்டன்ட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து டேட்டா சென்டரில், ஒரே ஒரு டேட்டா சென்டரில் மட்டும் டேட்டா ஸ்டோர் ஆகணும்னா எல்ஆர்எஸ் கொடுக்கலாம். இசட்ஆர்எஸ் அப்படின்னா ஜோன் ரிடன்டன்ட் ஸ்டோரேஜ். ஸோ மூணு ஜோனில் மட்டும் டேட்டா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ரீஜனுக்கு கீழே உள்ள 3 ஜோனில் மட்டும் தான் உங்கள் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம் நம்ம. ஸோ ஜியோ குளோபல் ரிடன்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஸோ எந்த கண்ட்ரியில்
என்ன ப்ராப்ளம், நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை வாரோ நடந்தால் கூட உங்கள் டேட்டா ப்ரொடெக்டடாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜிஆர்எஸில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அதனால தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம அங்கே மெனுவில் ஒன்று செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ லோக்கல் ரிட்டன் ஸ்டோரேஜ்னால் நம்ம இண்டிவிஜுவல் சிங்கிள் டேட்டா சென்டரில் மட்டும் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகும். இதில் ஒரு 11 9s அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 11 9s அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா டூரபிலிட்டி. ஸோ டூரபிலிட்டினா என்னன்னு தெரியும் இல்லையா? லாங் லாஸ்டிங் தான் டூரபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ சேஃபாக இருக்கும், எவ்வளோ டூரேஷன் இது சேஃபாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 11 9s. ஸோ 11 9ஸ்னால் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட்டு, அந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு 9 டிஜிட்டு. ஸோ 9 + 2 11 9s ஆஃப் டூரபிலிட்டி, அதாவது 99.99. ஸோ அந்த அளவுக்கு இது சேஃபாக இருக்கும். உங்கள் டேட்டா டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜில். இப்போ ஜோன் ரிடன் பார்த்தீங்கன்னா 12 9s. ஸோ டேட்டா செட்டில் ஸ்டோர் ஆகிறது 11 9s ஆஃப் டூரபிலிட்டி. ஸோ இங்கே ஜோன் ரிடனில் 12 9s ஆஃப் டூரபிலிட்டி. ஏன்னா இது 3 ஜோனில் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ 3 ஜோனில் ஸ்டோர் ஆகும்போது இன்னும் டூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். அங்கே 11 9, இங்கே 12 9. இதே ஜியோ ரிடன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா 16 9s. ஸோ 99.14 டிஜிட்டுக்கு அப்புறம் அந்த புள்ளிக்கு அப்புறம் ஒரு 14 9 இருக்குது. ஸோ அதனால் இது இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ அந்த 9s அதிகமாக நம்மளுடைய டேட்டா சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ ஜியோ ஜோன் ரிடன் ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் ப்ளஸ் ஜியாகிரபி. ஸோ இன்னும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஸ்டோரேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹை அவைலபிலிட்டி, அதே மாதிரி ஜோன்லேயும் அவைலபிளாக இருக்கும், ரீஜன்லேயும் அவைலபிளாக இருக்கும், அதே மாதிரி ஜியாகிரபி ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கன்சிஸ்டன்சி வேணும், அதே மாதிரி மேக்ஸிமம் டூரபிலிட்டி, அந்த 16 9ஸ்க்கு மேலே உங்களுக்கு டூரபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைப்புக்கு போகலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த டைப்பில். இதுதான் வந்து அட்வான்ஸ்டு ஹை எண்டு ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் டைப் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போர்ட்டலுக்கு போய்க்கலாம். ஸோ போர்ட்டல் போயிட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம்.